Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா தி கோல்டன் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் எதை சொல்லலாம் அப்படினா நமக்கு யூசுவலாவே வந்து எல்லா ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் கலெக்ஷன்லயுமே இதில இருந்து கண்டிப்பா क्वेश्चंस இருக்கும் ஓகே சோ மேக்ஸिमम ஒரு 3 ஸ்கேல்ல இருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்கார் ஸ்கோர் கண்டிப்பா ஒன்னு இருக்கும் கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் கண்டிப்பா ஒன்னு இருக்கும் தென் தி cervical uterine contraction அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இருக்குலையா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல வந்து 3 ஃபேसेस இருக்கு யூசுவலா பார்த்தோம்னா என்னென்ன latent phase, active phase, transitional phase. So இதில இருந்து phases வச்சுமே क्वेश्चंस கேட்பாங்க கண்டிப்பா இந்த क्वेश्चन இல்லாத क्वेश्चन பேப்பர்ஸ் இருக்காது in PROMETRIC exam collectionல then ஒரு ECG changes இருக்கும் then play therapy இருக்கும் அந்த play therapyல வந்து யூசுவலா வந்து toddler play வந்து DHA க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சோ அத நோட் பண்ணிக்கோங்க then ஒரு ABG finding இருக்கும் சோ ABG findingல maximum of metabolic alkalosis, metabolic acidosis and respiratory acidosis and respiratory alkalosis. So இத வச்சு கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. Then வேற இந்த இதுல இருந்து பார்த்தோம் அப்படினா யூசுவலா கேக்குறது அப்படின்றது பொசிஷன்ஸ் கண்டிப்பா ஒன்னு இருக்கும். Then டயட் கண்டிப்பா இருக்கும். பொசிஷன்ஸ்ல பார்த்தோம்னா லிவர் பயாப்சிக்கு அப்புறம் என்ன பொசிஷன் வந்து மெயின்टेन பண்ணுவாங்க அப்படிን கேட்பாங்க then prevention of DVT is the important one then bed sore வச்சு क्वेश्चन கேட்கலாம் பேஷண்ட்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு and community health nursingல இருந்து क्वेश्चंस வரும் சோ community health nursingல இருந்து எப்படி क्वेश्चन வரும்னா பேஷண்ட வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல பார்க்கறப்ப எந்த மாதிரியான ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்பீங்க அப்படினு கேட்பாங்க then ஒரு drug calculation இருந்து வரும் क्वेश्चन கண்டிப்பா இதில இருந்து இத இன்டர்பிரட் பண்ண மாதிரியே क्वेश्चंस இருக்கும் பட் கண்டிப்பா இந்த क्वेश्चंस எல்லாமே இருக்கும் ஓகே வியூவர்ஸ் thank you